ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கோமதி பார்ட் 5 வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எங்கள் அப்பா எப்படி எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாருன்றதை பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா எங்களை எந்த மாதிரி கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாருன்றதை பற்றி தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அப்பாவோட அப்பாவுக்கு 2 ஒய்ஃபுங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு 3 பொண்ணுங்க. 2வது ஒய்ஃபுக்கு எங்கள் அப்பா ஒரு பையன், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு. எங்கள் அப்பாவோட அம்மாவுக்கு 6 மணி ஆனால், சாயந்தரம் 6 மணி ஆனால் கண்ணு தெரியாது, மாலைக்கண் நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. இவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு ரொம்பவே கொடுமைப்படுத்துவாங்களாம் அப்பாவையும் அவங்களோட தங்கச்சியும். அதனால் அவங்க அம்மாவையும் எங்கள் தாத்தா அடிப்பாராம். அந்த ஸ்டேஜில் அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்களாம் எங்கள் பாட்டி அதுக்கப்புறம் பசங்களை சரியாகவே பார்த்துக்கல. அம்மாவோட பாசமே தெரியாமல் தான் எங்கள் அப்பாவும் அவங்களோட தங்கச்சியும் வளர்ந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு சோறு போட கூட சாப்பாடு கூட போட மாட்டாங்களாம். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறது, நமக்கு சாப்பாடு வேணுன்றதுனால ஒரு 1வது 2வது தான் படித்தார். 1வது 2வது 3வது தான் படித்தாராம் அப்பா. அதுக்கப்புறம் பெங்களூருக்கு வந்து ஹோட்டலில் பிளேட் கழுவி அது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்து, அதுக்கப்புறம் ஒரு 15-16 வயசு 17 வயசுலேயோ அப்பா என்னை பார்த்துக்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணணுன்ட்டு எங்கள் அம்மாவை ஜோதி அவங்கள தேடி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஜில் தனி கொடுத்துட்டு வைக்கும்போது அப்பாவுக்கு எதுவுமே தெரியலையா. ஒரு மண் சட்டியில் கேவுரு மாவு, கொஞ்சம் அரிசி, ஒரு மண் சட்டி தான் கொடுத்தாங்களாம். அப்போது வீடு கட்டணும் இல்லைங்களா, ஒரு ஓலை குடிசை மாதிரி கட்டிட்டு அதில் இருக்கிறப்போ தான் நான் பிறந்தேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. கிணத்து வேலை செய்கிறதுக்கு, கல் எடுக்கிறதுக்கு, அந்த வேலைக்கெல்லாம் அப்பா அம்மாவும் 2 பேரும் போயிருக்காங்க. போயிட்டு நான் பிறந்தேன். அந்த ஸ்டேஜில் பிறந்ததுக்கு அப்புறமா என்னை பார்த்துக்க யாரும் இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேரும் கூலி செஞ்சு அந்த காசு எடுத்துகிட்டு வந்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு. எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தரதுக்கு கூட கஷ்டம்தான். அந்த மாதிரி தான் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. நெக்ஸ்ட்டு 2வது குழந்தை சதீஷ் பிறந்தான். சதீஷ் பிறந்தும் அவனை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அம்மாவோட பாட்டி வந்து 2 பேரையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் சதீஷுக்கு, எங்கள் தம்பிக்கு அம்மானா ரொம்ப உயிர். எங்கள் அம்மா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா தேங்காய் எடுக்கலாம் போவாங்க. அந்த டிராக்டருக்கு முன்னாடியே போய் நிற்பாங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டு. அவனை கூட்டிகிட்டு போக முடியுமா? அதனால ஆடு மாடு கட்டுற மாதிரி கூட்டம் அடித்து அந்த அண்ணா கயிறு கட்டி எல்லாம் கட்டி வச்சுட்டு போவாங்க தம்பியவை. அதுக்கப்புறம் 3வது தம்பி ஜெய்சங்கர் பிறந்தான். ஜெய்சங்கர் பிறந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு மோல்டு போட்டு வீடு கட்டினார் எங்கள் அப்பா. மோல்டு போட்டு கரண்டெல்லாம் அப்போ தான் வந்தது எங்கள் வீட்டுக்கு. ரேடியோ, டிவி எல்லாமே அவன் பிறந்ததுக்கப்புறம் தான். அவன் அந்த 1997 அப்பாவுக்கு வீடு கட்டி கடன் ஆயிடுச்சு. கடன் ஆனதுனால என்ன பண்ணுறது, எப்படி அந்த கடன் தீர்க்கிறதுன்னு கடனாக அப்பாவுக்கு ரொம்பவே பயம். அதனால் சோமர்பேட்டைன்னா இங்கே கிருஷ்ணகிரியில் இருக்குது பாருங்கள், இப்போ புது பஸ் ஸ்டாண்ட், அந்த இடத்துல அப்பா கூழ் கடை போட்டு சின்ன தம்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்கள 3 பேர் வந்துட்டாங்க இங்கே. அந்த ஸ்டேஜில் நான் வந்து 6th படிச்சிருந்தேன். தம்பி என்ன படிச்சிருந்தான், 4th படிச்சுட்டு இருந்தான். அது குருமத்தெருலே படிச்சுட்டு இருந்தான். நான் வந்து புனித சவேரன் நடுநிலை பள்ளியில் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது நான் தான் சமைச்சிட்டு சாப்பிட்டு என் தம்பியை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போது ஜெய்சங்கர் என் சின்ன தம்பியை அங்கேயே சோமர்பேட்டிலே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க வச்சாங்க. படிக்க வச்சுட்டு 1 இயர் அங்கே கஷ்டப்பட்டு கூழ் கடையில் கூழ் விற்று எப்படி சிறு சேர்த்து அதுக்கப்புறம் வந்துட்டாங்க நம்ம ஊருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் நான் 7th என்னை வந்து கவர்மெண்ட்டு கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்திட்டாங்க. கிருஷ்ணகிரி கேர்ள்ஸ் ஸ்கூல். என்னை வந்து கிருஷ்ணகிரி கேர்ள்ஸ் ஸ்கூலில் சேர்த்திட்டாங்க. சதீஷை வந்து கிருஷ்ணகிரி பாய்ஸ் ஸ்கூலில் சேர்த்திட்டாங்க. அவனை வந்து 6th சேர்த்துனாங்க, என்னை வந்து 8th சேர்த்துனாங்க. நாங்கள் 8th 9th 10th வரை கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் படித்தேன். நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க, அங்கே நல்லா தான் படித்தேன். நான் எஸ்எல்சி நல்லா மார்க் தான் எடுத்தேன்.
தம்பியை வந்து 7th வந்து சரி நாங்கள் திருப்பவும் குடும்பத்திற்கு போகிற மாதிரி இருந்தது. நான் குடும்பத்திலேருந்தே நான் எங்கள் அப் அண்ட் டவுன் பண்ணேன். தம்பியை மாத்திரம் ஹாஸ்டல் சேர்த்திட்டாங்க 1 இயர். சதீஷ் ஹாஸ்டல் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் நாங்கள் எங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர்றது, ட்ரெஸ் வாங்கி தர்றது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி தருவாங்க தெரியுமா? அதை நினச்சாவே இன்னும் ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் சின்ன தம்பிக்கு மாத்திரம் அவன் கேட்டது எல்லாமே கிடச்சிரும். எங்களுக்கு வந்து பொங்கலுக்கு தீபாவளிக்கு தான் ட்ரெஸ் வாங்கி தருவாங்க. ஆனால் அவனுக்கு அடிக்கடி வாங்கி தருவாங்க. இவன் வந்து ரொம்பவே வாழுங்க பெரிய தம்பி. ஒரு டைம் இங்கே வீடு கட்டுற ஸ்டேஜில் தான் ஒரு தக்காளி வச்சுட்டு எடுத்து போவாங்கல்ல அந்த கூடையில் ஏணி மாதிரி இருக்குன்ட்டு ஏணியை போட்டு ஏறி அந்த கண்ணாடியில் முகம் பார்க்கும்போது இங்கே கிழிச்சிருச்சிங்க. கிழிச்சிட்டா போயிட்டு அது அப்பா அம்மாக்கே தெரியாது போய் மறைக்கிறாங்க இதெல்லாம் வச்சு. அதெல்லாம் மறக்க முடியாத இன்சிடெண்ட்.